ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது சமீபத்தில் தெலுங்குல வெளியான ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் படம் தான் ஒதேலா 2. ஸோ இந்த படத்தில் யாராவது நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தமன்னா, ஹீபா பட்டேல், முரளி சர்மா இப்படி பல பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. அசோக் தேஜா இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. சம்பத் நந்தி இந்த படத்துக்கான ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே எல்லாம் எழுதியிருக்காரு. ஸோ இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். ஸோ கதையோட ஆரம்பத்தில் 6 மாசத்துக்கு முன்னாடி ஒதேலா அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருப்பதி அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு கொலை செய்யப்படுறாரு. ஸோ அவர் எதனால கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த ஊர்ல யாருக்கு புதுசா கல்யாணம் ஆனாலும் மணப்பெண்ணை வந்து கடத்தி கொண்டு வந்து அவங்கள ரேப் பண்ணி கொலை பண்றது தான் இவரோட வேலையா வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட அவருடைய மனைவியே வந்து இவரை வந்து கொலை பண்ணிடுறாங்க. ஸோ அவர் இறந்து போனாலும் அந்த ஊர் மக்கள்ல கொஞ்சம் பேர் வந்து அவர் மேல கோபத்துல தான் இருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தரை நம்ம சும்மா விடக்கூடாது, சாவுக்கு மீறின ஒரு தண்டனை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கமான முறையில அவருடைய சடலத்த வந்து அடக்கம் பண்ணாம, சில பல பூஜைகள், பரிகாரங்கள்லாம் பண்ணி அவர வந்து அடக்கம் பண்றாங்க. ஸோ இதனால இறந்து போனவருடைய ஆத்மா வந்துட்டு சும்மா இருக்காம, இந்த ஊர்ல இருக்கிற மொத்த பேரையும் வந்து பழிவாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொருத்தரையா வந்து பழிவாங்க ஆரம்பிக்குது. ஸோ இது எங்க போய் முடியுது? இந்த ஊர் மக்கள காப்பாத்த யார் வந்தாங்க? இந்த ஆத்மாவ அடக்குற முயற்சியில ஈடுபடக்கூடிய அந்த ஊர் மக்கள் வந்துட்டு என்ன ஆனாங்க? ஸோ இந்த பிரச்சனை எல்லாத்தையும் எப்படி இவங்க சால்வ் பண்ணாங்க? அப்படிங்கிறது தான் இந்த ஒதேலா 2 படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். 2022ல வெளியான ஒதேலா ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிற தெலுங்கு படத்தோடைய ஃபர்ஸ்ட் பார்ட். அந்த படம் வந்து நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தோடைய செகண்ட் பார்ட் தான் இது. ஸோ அந்த பார்ட்டுக்கும் இந்த பார்ட்டுக்கும் வந்து கனெக்ட் வந்து ப்ராப்பரா தான் வந்து குடுத்துருக்காங்க. பட் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு த்ரில்லர் படமாக இருந்திருக்கும். ஆனா இந்த படம் வந்து கொஞ்சம் ஃபேண்டசி எலிமெண்ட்லாம் கலந்து ஒரு ஹாரர் அந்த மாரி த்ரில்லர் எல்லாமே கலந்த ஒரு படமாக தான் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ட பார்த்த மாதிரி தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப்க்கு மேல தான் இந்த ஃபேண்டசிக்கான விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். இந்த படத்துல தமன்னாவுடைய போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1 ஹவருக்கு இருக்காது. அந்த ஊர் மக்களுடைய பிரச்சனைகள் என்ன? அத சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஆளா தான் வந்து தமன்னா வருவாங்க. ஸோ படத்துல நடிச்சவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே வந்து குடுத்துருந்தாங்க. ஒரு சில எமோஷனல் காட்சிகள்ல தமன்னாவுடைய பெர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் அந்த வில்லனுடைய பெர்ஃபார்மன்ஸும் ஒரு சில இடங்கள்ல நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். படத்துக்கான திரைக்கதை வந்துட்டு போன பார்ட்லேருந்து அப்படியே ஒரு கனெக்ட்ட குடுத்து, ஸோ போன பார்ட்ல என்ன நடந்ததோ அதே மாரி தான் கொண்டு வந்து, அதுக்கப்புறம் அந்த ஒருத்தர் வந்துட்டு எப்படி பழி வாங்குறாங்க அப்படிங்கிற மாரி தான் கதை வந்து போகும். சிம்பிளான கதை தான். பட் அத கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அருந்ததி படத்த பார்க்குற சாயல் வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து நமக்கு ஃபீல் ஆகும். கிளைமாக்ஸ் போர்ஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஒரு சில இடங்கள் ஆகட்டும், அதெல்லாமே வந்துட்டு அருந்ததி படத்த வந்து ஹெவியா ஞாபகப்படுத்துச்சு. லாஜிக்கலா இந்த படத்துல வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் வந்து இருக்காது. ஜஸ்ட் டைம் பாஸுக்கு ஒரு படம் பார்க்கணும் அப்படிங்கிற மாரி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தாராளமா இந்த படத்த வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆஹா, ஓஹோன்னு சொல்ற அளவுக்கு இல்ல அப்படின்னாலும், பரவாயில்லப்பா ஏதோ இருக்கு பார்க்குற மாரி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இந்த படம் கண்டிப்பா குடுக்கும். அண்ட் அடல்ட் கன்டென்ட் இந்த படத்துல வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அண்ட் அது போக ரத்தம் தெறிக்கக்கூடிய காட்சிகள். அண்ட் இந்த படத்த ஃபேமிலியோடவும் பார்க்கறது அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படத்துல வரக்கூடிய ஒரு 4, 5 காட்சிகள் வந்துட்டு அந்த மாரி தான் இருக்கு. ஏன்னா குழந்தைகளோட நீங்க பார்க்கும்போது, பெட்டர் நீங்க அந்த சில காட்சிகள வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, மேபி இந்த படம் வந்துட்டு ஃபேமிலியோட பார்க்கறதுக்கான விஷயமாக இருக்கும். ஓவராலா இந்த படம் இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஒரு டைம் பாஸுக்கு இந்த படத்த வந்து ஒரு தடவ ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரீ டைம் கிடைச்சா இந்த படத்த வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.